சின்ன மருமகள் ப்ரெடிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழும் அவங்க அம்மாவும் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு பீஸ் கட்டுறதுக்காக அவங்க காலேஜுக்கு கிளம்பி அவங்க வந்துட்டுருக்குறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா சாவித்திரி வந்து சில ஆட்களை ரெடி பண்ணி அனுப்பி விட்றாங்க. அவள் கையில் வச்சுருக்கிற 1,00,000 ரூபா பணத்தை வந்து நீ எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும், அந்த பணம் மட்டும் இருந்தாக்கி அவள் வந்து படிக்கிறதுக்காக போயிடும் அப்படின்னு சொல்லவும் அவங்க போட்ட திட்டப்படி பார்த்தோம்னா தமிழ்கிட்ட இருந்து அந்த பணத்தை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத தமிழ் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அம்மா பார்த்தோம்னா அப்படியே கீழே விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஆட்கள் வந்து ஓட ஆரம்பிக்கவும் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா செய்து வந்து அவங்கள அடின்னு அடித்து அவங்க அந்த ரூபாயை வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் தமிழோட அம்மா கையில் அந்த பணத்தை கொடுக்கவும் உடனே வந்து அவங்க அம்மா வந்து சேதுவுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பணம் என் கைக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் சரி தான் நான் இதை தான் செஞ்சுருப்பேன், அதுக்காக மாப்பிள்ளைன்னா என்னை கூப்பிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கோவத்தோடு இங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ வந்து தமிழ் வந்து அப்படியே சேதுவே பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் வந்து பீஸ் கட்டுறதுக்காக அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க பீஸ் கட்டவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்காக நாங்கள் வந்து சீட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் அவங்க அம்மாவும். அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பாட்டியும் தங்கச்சியும் கேட்குறாங்க, என்னாச்சு பீஸ் கட்டியாச்சாக்கா அப்படின்னு சொல்லும் போது உடனே தமிழோட அம்மா வந்து கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, மாப்பிள்ளை மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா இந்த பணம் நம்ம கையை விட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க, நல்ல வேலையா மாப்பிள்ளை வந்தார், அவர் மட்டும் இந்த பணத்தை காப்பாற்றி கொடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும், இந்த பணத்துக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மொய் விருந்தெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த பணத்தையே நம்ம வந்து இது ரெடி பண்ணணும், அப்படி இருக்கிற பணத்தை வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அவர் நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவர் கொஞ்சமாவது வந்து அவர் முகத்தில் நம்ம மேலே ஒரு கருணை இருந்துச்சா பாருங்க அப்படிங்கும் போது என்ன தமிழ் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் நீ சொல்லாத, கண்டிப்பாக மாப்பிள்ளை ஒரு நாள் இல்லாட்டு ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வருவார் பாரு, மாப்பிள்ளை மட்டும் இந்த பணத்தை வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றி கொடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்கம்மா, அவர் முன்னாடி நான் படிச்சு காட்டணும், அதுதான் என்னுடைய வைராக்கியத்தோடு இருந்துட்டு இருக்கிறேன், ஆனா அவர் வந்து பணத்தை காப்பாத்தி வேணா கொடுத்துருக்கலாம், ஆனா அவரோட முகத்தை பார்த்தீங்களா, அவர் நம்ம மேல எவ்வளவு கோவமா இருந்தார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது சரி தமிழ், நீ வந்து இந்த மாதிரி கவலைப்பட்டு மாப்பிள்ளை போட்டு திட்டாத, தப்பு வந்து நம்ம பேர்ல தானே இருக்கு அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரு என்ன பண்ணினாலும் சரிதான், நான் இனிமேல் வந்து படிக்கிறதுக்காக போறேன், நான் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகி காட்டுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து தன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தைய அப்படியே வந்து அவங்க தடவி கொடுக்குறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு சேதுவோட ஞாபகம் தான் வருது. சேதுவை என்னதான் தமிழ் திட்டினாலும் ஆனாலும் வந்து சேதுவை மறக்க முடியாமல் தான் தமிழ் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னா நான் படிச்சிருக்கிறதுக்கு பீஸ் கட்டியிருக்கவே முடியாது, நல்ல வேலையை அவர் வந்து பணத்தை காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளியே என்னதான் திட்டினாலும் தமிழுக்கு வந்து சேது மேலே ஒரு பாசம் இருக்க தான் செய்யுது.